என் தங்கப் பிள்ளையே, ஒரு நிமிடம் நின்று அவசியமாக இன்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். என் குழந்தையே, நாளைய தினம் ஒரு குடும்பமே உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. இவர்களை வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும். என்னாலும் உன்னோடு பேசுகின்ற இந்த தாயின் அன்பு இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று சற்று கவனமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்காக உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னை தேடி நான் வந்து ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்று பஞ்சமி முடிந்த நேரத்தில் அம்மா உன் கண்களில் பட்டிருக்கிறேன், அல்லது பஞ்சமி முடியும் நேரத்தில் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நேரம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் வாய்த்திடாது. நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அத்தனையையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டிருந்த இடத்தில் நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி உன் முன்னால் வந்து நிற்பவள் இந்த வராகி. ஒரு குடும்பமே உன்னை தேடி வருகிறது என்றால் அந்த விஷயத்தை உடனடியாக உன்னிடம் சொல்லிவிட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதைத்தான் உன் தாயானவள் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து உன்னை எந்த நிலையிலும் சரியாக நல்வழிப்படுத்த நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நான் உன் வசமாக மீட்டு கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருப்பேன். எந்த இடத்திலும் அம்மா உன்னை கைவிட மாட்டேன். இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். விடியும் பொழுதில் உனக்கான வெற்றி பொழுதாக நான் மாற்றி கொடுப்பேன். இன்று பஞ்சமி முடிந்த நேரம் என் பிள்ளை மனதிற்குள் உனக்குள் தோன்றுகின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுமோ என்ற பல குழப்பமான மனநிலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, நாளைய தினம் ஒரு குடும்பமே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உனக்கு முடித்து வைக்க நினைக்கிறது. உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களில் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய புரிதல்களை எல்லாம் உனக்கு கொடுத்துவிட வருகின்றது. இவர்களினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் கொடுக்கும். உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும். இவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருவார்கள் என்று நாம் ஒருபொழுதும் நினைக்கவில்லையே என்று சொல்லி நீ ஆச்சரியப்படுவாய். என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நமக்கானதாக நாம் முன்னெடுத்து செல்ல துணிந்து நிற்க வேண்டும். இனிமேலும் எதற்கும் நம் மனமுடைந்து நிற்கக்கூடாது. நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் காயப்படுத்தி விடாமல், யாரையும் வேதனைப்படுத்தி விடாமல், யாருடைய மனதிலும் சோதனைகளை விதைத்து விடாமல் நமக்கான நல்லதை நாம் நிறைவாக பெற்றுக்கொண்டோமானால் அது போதும். நமக்கான சந்தோஷத்தை நாம் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும். எப்பொழுதும் யாராவது ஒருவர் நமக்கு உதவிக்கு வருவார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதில்லை. ஏனென்றால் யாரும் உண்மையாகவே அவசர நேரத்தில் நமக்கு எந்த உதவிகளையும் செய்ய போவதில்லை. யாரும் நமக்கு எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் நமக்கான மாற்றங்களை தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் உண்மை. இந்த மனிதர்களை நம்பி நம்பி என் பிள்ளை ஏமாந்ததும், இவர்களை நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தோற்றதும் போதும். இவர்கள் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது எல்லாமுமே உனக்கு எதிரானதுதான். இவர்கள் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றதுதான் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் உணர்ந்து என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னாலும் நான் இருக்கும் நேரங்கள்
உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும். எந்த நிலையிலும் இந்த வராகி உன்னை தொடரும் நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரு உனக்காக உன்னோடு இத்தனை காலமும் பயணித்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். அவர்களை எல்லாம் யார் என்று நிச்சயமாக உன்னால் சட்டென்று வரிசைப்படுத்திவிட முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் இவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். தீமைகளை செய்பவர்களை கேட்டால் சொல்லிக்கொண்டே இருப்பாய், அடுக்கிக் கொண்டே செல்வாய். அவர்களுக்கு இடம் பத்தாது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் தீமைகளை செய்கின்றவர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படியெல்லாமும் நடக்கிறதே, நமக்கு இப்படியெல்லாமும் வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை, நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும். இனிமேல் உனக்கான வெற்றியை நீ இங்கே முன்னிறுத்த வேண்டும். இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு செய்த சத்தியங்கள் எல்லாமுமே மீறப்பட்ட சத்தியங்கள் தான். எந்த சத்தியங்களும் உண்மையானதாக இல்லை. எந்த நிலையிலும் உனக்கு இவர்கள் நன்மைகளை கொடுப்பதாக இல்லை. உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த காலத்தில் நீ எல்லாவற்றையும் நினைத்து மனம் கலங்கிவிடக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னை காக்க தெய்வம் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை சுற்றி இந்த தெய்வம் உன்னை வழிநடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம்தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த மனிதர்களை எல்லாம் நாம் அடையாளம் கண்டால்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எல்லாமுமே உனக்கென்று நான் சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு மாற்றிவிடும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தெளிவாக கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் உனக்காகத்தான் உன் அம்மா உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உன்னை தேடித்தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு எதில் எல்லாம் கஷ்டங்களும் கவலைகளும் சோதனைகளும் வந்து கொண்டிருந்ததோ அதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டு நான் நம்பிக்கையோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் பிள்ளையினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இப்பொழுது உனக்கு புரிதலை கொடுத்திருக்கிறதல்லவா? இப்பொழுது இந்த புரிதலை எல்லாம் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்லித் தருகிறதல்லவா? என் குழந்தை, இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் தாண்டி உனக்குரிய வெற்றியை நீ உறுதியோடு பெற வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையை பாதித்து விடுமோ என்ற எண்ணம் வேண்டாம். நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் நாமாக நின்று நமக்கான வெற்றியை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும். அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் இந்த மனிதர்களினால் ஏமாற்றம் அடைந்ததை எல்லாம் புரிந்து இனி என்ன நடக்குமோ அதையெல்லாம் கவனித்து அடுத்த நிலைகளில் உனக்கு யாரிடமிருந்து உதவி கிடைக்குமோ அதையெல்லாம் புரிந்து நீ சந்தோஷத்தின் உச்சத்தை தொட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சத்தை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். எதிர்வரக்கூடிய காலங்களில் நீ என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எதிர்வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ அதையெல்லாமுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிலை பெற்று நிற்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு புரிதல்களும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நாளைய பொழுது உனக்கான பொழுதாக மாறுமல்லவா? நாளைய பொழுது உனக்கான வெற்றி பொழுதான நிலையை உனக்கு கொடுக்க வேண்டுமல்லவா? ஒருவர் உனக்கான உதவியை செய்ய வர நிற்கும் பொழுது அவரினுடைய குடும்பமே அவருக்கு நாங்களும் உன்னோடு சேர்ந்து வந்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவு யார் தெரியுமா? நாளைய விடியல் என்பது தேய்பிறை சஷ்டியினுடைய விடியல். தேய்பிறை சஷ்டியினுடைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, கந்தனுக்கு உகந்த நாள் அல்லவா தேய்பிறை சஷ்டி நாள். அப்படி இருக்கும் பொழுது கந்தன் உன் இல்லத்தை தேடி வருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் உன்னுடைய இல்லத்தை தொடர்ந்து வருவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சஷ்டி நாளில் கந்தன் தன்னோடு அழைத்து வர நினைத்திருப்பது யாரை தெரியுமா? நிச்சயமாக அவரினுடைய குடும்பம். அவரினுடைய தந்தையான சிவனும் தாயான பார்வதியும் உடன் பிறந்தவரான விநாயக பெருமானையும் உன் இல்லத்திற்கு அழைத்து வர இவர் தயாராக இருக்கின்றார். இவர்கள் 4 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க நினைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பியது போல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ விரும்பியது போல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சற்று முன்னால் இந்த வாழ்க்கை என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறதோ என்று நாம் நினைத்து கலங்கினோமோ, இப்பொழுது அதையெல்லாம் தெய்வம் நமக்கு தருகிறது என்று தெரியும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மனது மகிழ்ச்சி அடையத்தானே செய்யும். நிச்சயமாக நம்முடைய மனது இதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்படத்தானே செய்யும். உண்மை, கந்தன் மட்டுமே வரப்போகிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் கந்தனின் உடன் பிறந்த விநாயக பெருமானும் அவரினுடைய தாயும் தந்தையும் உன்னை தேடி வர முன்வந்து நிற்கிறார்கள் என்ற செய்தி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவெல்லாமும் கற்பனையோ கட்டுக்கதையோ அல்ல. உன் வீட்டில் என்ன நடக்கப் போகிறதோ அதைத்தான் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, இனி என்ன நடக்கப் போகிறதோ அதைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். புரிதல் கொண்டு தெளிவு கொண்டு வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லவில்லை என்றால் நடப்பது எல்லாமுமே நீ இல்லை என்று தான் நினைத்து விடுவாய். ஆனால் உன்னை சுற்றி தெய்வங்கள் வந்திருப்பதும் உன்னை தேடி தெய்வத்தின் அருளாசிகள் கிடைத்திருப்பதும் இனிமேல் எப்பொழுதுமே நம்மால் உணர முடியாதபடிக்கு பல விஷயங்களையும் செய்து கொண்டு சென்றிருப்பதும் நிச்சயமாக நாம் புரிந்து கொண்ட விஷயம்தானே. இதையெல்லாமுமே நாம் தெரிந்து கொண்ட விஷயம்தானே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு சொல்லத்தானே வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை எப்பொழுதும் நான் பேரதிசயப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நொடியிலும் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கக்கூடாது. எல்லாமும் நடக்கும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். உன்னை சுற்றி வரும் பொழுது இந்த தெய்வத்தின் அருளாசிகளால் மட்டுமே ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கப் போவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேய்பிறை சஷ்டியில் கந்தன் தன்னோடு தன் குடும்பத்தையே உன் இல்லத்திற்கு அழைத்து வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ எந்த இடத்திலும் இனிமேல் மனம் வருந்தாதே. அந்த சிவனே உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளை கண்டு பொங்கி எழுந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனித்து விடுவாய். உன் தாயானவள் உன் முன்னிலையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம், உன்னை நான் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் இந்த காலம்
உன்னை எப்பொழுதுமே மிக பெரிய ஆச்சரியப்படுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை கஷ்டங்களிலும் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வம் ஒன்றே நினைத்தால் மட்டுமே நடத்தப்பட முடியும். தெய்வம் நினைத்தால் மட்டுமே அது உனக்கு கிடைக்க முடியும். அப்படியானால் நாம் சார்ந்திருப்பது நம் தெய்வத்தை தான். நமக்கான விஷயங்களை நமக்கு கொடுப்பது நம் தெய்வம்தான் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையையும் நாம் நினைத்து வருந்த வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு கிடைக்கும் வெற்றியை நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் இந்த புரிதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை தேடி நான் நடத்துவது உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுப்பது எல்லாம் தெளிவாகவே தெரிந்துவிடும். காலம் கடந்து ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான மாற்றங்களை நீ உணரும்போது உன்னை சுற்றி சுற்றி இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடத்தப்படுவதையும் இனிமேல் நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றிலும் நமக்குரிய கவனம் நிச்சயமாக நம்மை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நாளும் என் பிள்ளையின் அன்பிற்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்லும்படி உன்னை கந்தனின் அருளாசிகள் நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்த்து நின்று நாம் தொலைத்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நம்மை சந்தோஷப்படுத்தி நமக்கான மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கடந்து வந்த பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு நல்லதை நடத்தும். நீ கடந்து வந்த பல விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. பல ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை பெறுவதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறாய். நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் மாற்றிவிட என் பிள்ளை நீ தயாராக இருக்கிறாய். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி எப்பொழுதுமே உன்னைத்தான் தேடி வருகின்றேன். இந்த வராகி எப்பொழுதுமே உன்னைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றியிருந்து நான் உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு புரிய வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வமுடன் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்க வேண்டும். இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த காலம் இனிமேல் நீ இழந்த ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும். கந்தனி நாமத்தை சொல், நமச்சிவாய என்று சொல், ஓம் கம் கணபதையே என்று சொல். உன்னுடைய வாழ்க்கை இவர்களால் நடத்தக்கூடிய அதிசயம் நிச்சயமாக இனி உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். மாற்றங்கள் எப்பொழுதுமே மாறாத ஒன்றுதான். மாற்றங்கள் மட்டும் யார் வாழ்க்கையிலும் வராமல் இருக்கப் போவது கிடையாது. அப்படி நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை தொடரும் எல்லா விஷயங்களையும் நாம் தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி தெளிவுபட ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா உனக்காக இனியும் எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். தெளிவாக உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதற்காகவுமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எதற்காகவுமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தட்டும். எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை உன் வசமாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும்.
நடக்கும் நன்மைகள் உனக்கு சாதகமாக மாறட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.